தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருடனுங்க இருக்காங்கல்ல, இந்த திருடர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து கூட்டா ஒரு இடத்துல, ஒரு பெரிய இடத்துல போய் கொள்ளடிச்சிட்டு வந்துருவாங்க. கொள்ளடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 பேரும் வந்து அந்த கொள்ளடிச்சதுல பங்கு பிரிச்சுப்பாங்க, ஆளுக்கு கொஞ்சம் அப்படின்னு. சில திருட்டு கும்பல்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருடிட்டு வந்துருவாங்க, அந்த பங்கு பிரிக்கிறதுல அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இல்ல நீ வந்து அதிகமா எடுத்துக்கிட்ட, எங்களுக்கு நீ கம்மியா தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி பங்கு பிரிக்கிறதுல அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இப்ப இந்த திருடர்கள்லயே பாத்தீங்கன்னா குடும்பத்தோட திருடுற கும்பல்லாம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஆந்திராவில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ல தண்டுபால்யா அப்படின்னு சொல்லி ஒரு கேங் இருக்கு. இந்த தண்டுபால்யா கேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஆந்திராவில இருந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் போவாங்க, ஆந்திராவுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஆந்திராவை தவிர பிற மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அந்த பக்கம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இப்படி இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு இந்த தண்டபால்யா கேங் குடும்பத்தோட போவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா மத்த திருட்டு கும்பல் மாதிரி 10 பேர் 20 பேர் சேர்ந்து திருடுறது அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து குடும்பத்தோட இருப்பாங்க. அப்பா அம்மா, குழந்தைங்க, தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, அண்ணன் தம்பி, இப்படி இருப்பாங்க. இப்படி குடும்பத்தோட ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போக வேண்டியது, அங்க கொஞ்ச நாள் தங்க வேண்டியது, அங்க சில வீடுகளை நோட்டமிட வேண்டியது, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த குடும்ப உறுப்பினர்களை கொன்னுட்டு அங்க இருந்து நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆகுறது. சோ இந்த தண்டபாலியா கேங் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட திருடிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுட்டு அந்த குடும்ப சொகுசா வாழும். இப்ப அந்த கேங்குக்கும் நம்ம கருணாநிதி குடும்பத்துக்கும் வந்து துளி கூடம் வேறுபாடே கிடையாதுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான். அது ஆந்திராவில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தது. இந்த குடும்பம் ஓங்கோல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தது. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இந்த ஓங்கோல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த இந்த குடும்பம் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஆட்சி செய்து கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணம் சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுல பங்கு பிரிச்சுக்கிறதுல இப்ப இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. திமுக 2021 ஆட்சிக்கு வந்த உடனேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு இந்த கட்சி யோசிப்பாங்கன்னு பார்த்தா, 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களையும் கூப்பிட்டு கருணாநிதியோட சொத்துக்களை பங்கு பிரிச்சாங்க. அதுதான் வந்து திமுக செஞ்ச முதல் வேலை. முரசொலி பில்டிங்ல இருந்து அவங்க திமுக கருணாநிதி கொள்ளையடிச்சு வச்ச அந்த மொத்த குடும்பமும் கொள்ளையடிச்சு வச்ச சொத்துக்களை இவங்க எல்லாரும் பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க 2021. அதற்கு பிறகு பங்கு பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இப்போ 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்திருக்கு. ஒருத்தர் கலாநிதி மாறன், இன்னொருத்தர் தயாநிதி மாறன். இவங்க 2 பேருக்குள்ள இந்த சண்டை வந்திருக்கு. இந்த சண்டை எதனால வந்திருக்கு அப்படின்னா, சன் டிவி அப்படிங்கிறது இந்த மாறன் குடும்பத்துக்கு சொந்தம், முரசொலி மாறன் குடும்பத்துக்கு சொந்தம். இப்ப இதுல அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள பிரச்சனை. கலாநிதி மாறன் என்னை ஏமாற்றி விட்டார், கலாநிதி மாறன் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி நம்ம தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார். சோ கலாநிதி மாறன் என்னதான் ஏமாத்தினாரு, அவர் வந்து அதிகமா கொள்ளடிச்சிருக்கிறாரு, நிறைய இதுல ஊழல் செஞ்சிருக்கிறாரு, கார்பரேட் கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை மீறி பங்குகளை இவர் ஏமாற்றி தனதாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லி சில புகார்கள் அந்த நோட்டீஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்குங்கிறத நாம பார்க்கணும். இந்த கலாநிதி மாறன் சன் டிவி வந்து பாத்தீங்கன்னா முரசொலி மாறன் குடும்பத்துல வருது. முரசொலி மாறன் மறைவு அதற்கு பிறகு 2003 இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பங்கோட அப்போதைய ஒரிஜினல் பங்கு இருக்கு இல்லையா, அதுல ஒரு 65% பங்குகளை இவர் கலாநிதி மாறன் சில ஃப்ராடு வேலையெல்லாம் செஞ்சு இவர் பேருக்கு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தயாளு அம்மாளினுடைய பங்குகளையும் வந்து இவர் ஃப்ராடு பண்ணி எடுத்துக்கிட்டாரு. தயாளு அம்மாளுக்கு அந்த சன் டிவில சில பங்குகள்லாம் இருக்கு, அவங்களுக்கும் வந்து ஷேர் இருக்கு. அதே போல எனக்கு சேர வேண்டிய பங்குகளையும் கலாநிதி மாறன் ஃப்ராடு பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அவர் என்ன ஃப்ராடு பண்ணாரு, எப்படி பண்ணாரு அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படையா நோட்டீஸ்ல சொல்லல. அதாவது 12 லட்சம் பங்குகள், அந்த 12 லட்சம் பங்குகளுக்கும் ஒரு பங்கிற்கு 10 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணி அந்த 12 லட்சம் பங்குகளையும் இவருடைய பங்குகளாக மாற்றிக்கொண்டார் கலாநிதி மாறன் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அந்த 12 லட்சம் பங்குகளோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 3500 கோடி ரூபாய். அன்னைக்கு இது சொல்றது 2003.
சோ 3500 கோடி ரூபாய் அந்த பங்குகளினுடைய மதிப்பு. அதுல வந்து 1 கோடி ரூபாய், 1.3 கோடி ரூபாய் மட்டும்தான் கலாநிதி மாறன் கட்டியிருக்காரு. மீதி 3498 கோடி ரூபாய் என்பது கலாநிதி மாறன் ஏமாற்றி இருக்கிறார், ஊழல் பண்ணியிருக்கிறாரு, கார்ப்பரேட் விதிமுறைகளை மீறி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வச்சிருக்காங்க. இப்ப 2024லயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் எல்லாம் போச்சு. அப்ப இது வந்து பெரிய நியூஸா ஆகல. ஆனா இப்போ மறுபடியும் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டிருக்கிறாரு தயாநிதி மாறன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 2003ல அதுக்கு அப்புறம் வந்து 2003க்கு அப்புறம் அந்த பங்குகளை 65% பங்குகளை கலாநிதி மாறன் அவரோட தான் மாத்திக்கிட்டாரு ஃப்ராடு பண்ணி. அந்த பங்குகள் மூலமாக அந்த பணத்தை வந்து பல தொழில்கள்ல முதலீடு செஞ்சு அதுல நிறைய வருமானம் வந்தது. அந்த வருமானத்துல தான் இந்த ஸ்பைஸ் ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணது, அதற்கு பிறகு இந்த ஹைதராபாத் கிரிக்கெட் டீம், அப்புறம் பிரிட்டனு சவுத் ஆப்பிரிக்கால நிறைய கிரிக்கெட் டீமை வாங்கினது, இன்னும் நிறைய நிறுவனங்கள் இந்த கலாநிதி மாறனுக்கு சொந்தமாக நிறைய தொழில் நிறுவனங்கள் என்பது இருக்கிறது. பல நிறுவனங்களை புதுசு புதுசா உருவாக்கி பல பிசினஸ், பல ஆயிரம் கோடி சொத்துன்னு அந்த 3500 கோடி ரூபாய் பணத்தை வச்சு இப்ப கிட்டத்தட்ட 1,00,000 கோடி போல சொத்து சேர்த்து விட்டார் கலாநிதி மாறன் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. 2003ல 3500 கோடி ரூபாய் அப்படின்னா அதோட வேல்யூவை நினைச்சு பாருங்க. அந்த பணத்தை வைத்துதான் பல இடங்கள்ல முதலீடு பண்ணி அத வந்து இவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், நல்ல தொழிலதிபருக்கான மூளை கொண்டவர். யாரு? கலாநிதி மாறன். ஒரு பிசினஸை எப்படி பண்ணணும், அதுல எப்படி லாபம் கொண்டு வரணும், அதெல்லாம் வந்து திறமைசாலி தான். ஆனா இவருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பணம் என்பதே இவர் ஃப்ராடு பண்ணி தான் வந்து அந்த பணத்தை எல்லாம் சேர்த்தாரு அப்படிங்கறதுதான் அவருடைய சகோதரரின் குற்றச்சாட்டு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, தயாநிதி மாறன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பங்குகள் எல்லாம் ஃப்ராடு பண்ணி தான் உன் பேருக்கு நீ மாத்திருக்க. தயாள் அம்மாளுக்கு போக வேண்டிய ஷேர் இருக்கு. முரசொலி மாறனோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள், இப்ப கலாநிதி மாறனை தவிர்த்து முரசொலி மாறன் குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போக வேண்டிய ஷேரையும் சேர்த்து நீ வந்து ஃப்ராடு பண்ணி எடுத்துக்கிட்ட. அதாவது கார்ப்பரேட் விதிமுறைகளை மீறி நீங்க வந்து அந்த பங்கை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். அப்போ 2003ஆம் ஆண்டு அந்த பங்குகள் எப்படி இருந்ததோ அதே பங்குகளை மீட்டு கொண்டு வரணும். மறுபடியும் சன் டிவியோட அந்த 2003ல இருந்த பங்குகள், அந்த பங்குகள் அடிப்படையில முரசொலி மாறன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சேர வேண்டிய சமமான பங்குகளை பிரிச்சு கொடுக்கணும். அதே போல தயாளு அம்மாளுக்கு சேர வேண்டிய பங்குகளையும் பிரிச்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்க மேல கார்ப்பரேட் விதிமுறைகளின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணி கலாநிதி மாறன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் தான் அது. இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கலாநிதி மாறன் அவங்க குடும்ப உறுப்பினர்களையே ஏமாத்தி நிறைய பங்குகளை இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. சன் டிவியோட 65% பங்குகள் கலாநிதி மாறனிடம் இருக்கிறது. அப்ப யாருகிட்ட வந்து அதிக பங்குகள் இருக்கிறதோ அவங்க தான் வந்து அந்த கம்பெனியோட டிசிஷன் மேக்கர், அவங்க தான் வந்து ஓனர் மாதிரி. சரிங்களா? அப்ப 65% பங்குகளுக்கு பிறகு மீதி இருக்கிறது வெறும் 35% பங்கு தான். அந்த 35%லேயே இப்ப கலாநிதி மாறன் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணதுனால முரசொலி மாறன் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க அனைவருக்கும் 50% பங்குகள் என்பது இருந்தது. ஆனா கலாநிதி மாறன் இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த 50% பங்குகள் என்பது 20% குறைத்து விட்டது. அதனால சன் டிவியில முரசொலி மாறன் குடும்பத்தினர், கலாநிதி மாறன் தவிர்த்து கலாநிதி மாறனோட ஒய்ஃப், அவரோட பசங்க, இவங்க மொத்தம் ஒரு 7 பேர் இருக்காங்க கலாநிதி மாறன் குடும்பத்துல. அந்த 7 பேரை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு சன் டிவில எந்த ஒரு பவரும் இல்ல, அதிகாரமும் இல்ல. அப்போ கலாநிதி மாறன் ஹைதராபாத் டீமை விலைக்கு வாங்கினதாக இருக்கட்டும், அவர் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்துல முதலீடு செஞ்சதா இருக்கட்டும், இன்னும் பல தொழில் நிறுவனங்களை சொந்தமா தொடங்கியதாக இருக்கட்டும், அதற்கான மூல ஆதாரமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் என்பது அந்த சன் டிவியில இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பங்குகள், அந்த பங்குகளின் மூலமாக வந்த வருமானம். அந்த வருமானத்தை வைத்துதான் கலாநிதி மாறன் இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான் அவருடைய சகோதரரின் குற்றச்சாட்டு. இப்ப இது தெருவுக்கு வந்துருச்சு. அநேகமா வந்து திமுக ஆட்சி முடிஞ்ச உடனே இந்த பிரச்சனை இன்னும் பெருசா வெடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா,
இந்த அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, ஆந்திராவில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தண்டபாலியா கேங்குன்னு ஒரு கேங்கு குடும்பத்தோட போய் கொள்ளடிச்சிட்டு பங்கு அந்த அதை வச்சுட்டு அவங்க சந்தோஷமா வாழ்வாங்கன்னு. ஆனா இவங்க பாருங்க, ஓங்கோல்ல இருந்து குடும்பத்தோட வந்து கொள்ளடிச்சிட்டு இப்ப இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் சண்டை போடுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. இன்னொரு பக்கம் கனிமொழி விசஸ் உதயநிதி இருக்கு. அதே போல மூகா முத்து அவங்களுடைய குடும்பம் இருக்கு. ஆட்சி முடியட்டும், அப்புறம் பாருங்களேன். திமுக வந்து ஆட்சி இழந்த பிறகு 2026 திமுக தோற்ற பிறகு திமுகவுல இந்த சொத்துக்காக குடும்ப பிரச்சனை, குடும்ப சண்டை அப்படிங்கிறது தெருவுல வந்து நிக்கும். நாடே காரி தூக்கும். நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. சோ விரைவில் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.